அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் சில நாட்களாக இயேசுவின் பார்வையில் கண்கள் என்னும் தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவின் பார்வையில் வெளிவேடக் கண்கள். இயேசு கண்களில் ஒரு வகையினர் வெளிவேடக்காரர்கள், வெளிவேடக் கண்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 3-4 இறைமொழிகளில் நாம் வாசிக்கின்றோம். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டை எடுத்தறியுங்கள். வெளிவேடக்காரரே என்று இயேசு அழைக்கிறார். ஆகவே தங்களிடம் உள்ள பெரிய குறைகளை மறைத்துவிட்டு ஒழித்துவிட்டு பிறரிடம் இருக்கிற சிறிய குறைகளை காண்பவர்கள், அந்த கண்கள் வெளிவேட கண்கள். எனவே அத்தகைய கண்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் இந்த தவறை செய்கின்றோம். நம்முடைய கண்கள் வெளிவேட கண்களாக இருக்கின்றன. நம்மிடம் எவ்வளவோ குறைகளை நாம் வைத்துக்கொண்டு பிறரிடம் இருக்கிற சிறிய சிறிய குறைகளெல்லாம் கூர்ந்து கவனிக்கின்றோம். கூர்ந்து கவனிக்கின்ற கண்கள் பரிசேயரின் கண்கள், வெளிவேடக்கார கண்கள். பரிசேயர்கள் இயேசுவை எப்பொழுது கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தார்கள். இவர் ஏதாவது தவறாக சொல்லிவிட மாட்டாரா, இவர் தவறாக ஏதாவது செய்துவிட மாட்டாரா என்று குறை காணும் கண்கள். எனவே நம்முடைய வாழ்வில் நம்முடைய கண்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய கண்கள் குறை காணும் கண்களாக இருக்கின்றனவா அல்லது பரிவின் கண்களாக இருக்கின்றனவா? பரிவின் கண்கள் என்றால் பிறருடைய குறைகளை கூட பரிவோடு பார்க்கின்ற கண்கள். இயேசுடைய கண்கள் அப்படித்தான் இருந்தன. இயேசு எல்லோரையும் பரிவோடு நோக்கினார். மார்க்கு 10:21 இயேசுடைய பரிவு நிறைந்த கண்களை நாம் பார்க்கின்றோம். பணக்கார இளைஞன் கேட்குறான், நான் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன, அவனுக்கு அந்த பகிர்ந்து கொள்ளும் மனம் இல்லை. ஆனால் 10:21 மார்க்கு சொல்கிறாரு, இயேசு அன்பொழுக அவனை கூர்ந்து நோக்கி, உன்னிடம் ஒன்று குறைவாக உள்ளது. எனவே பிறருடைய குறைகளை கூட இயேசு பரிவோடு அன்போடு சுட்டி காட்டுகிறார். இது பரிவு நிறைந்த கண்கள். நாமோ வெளிவேட கண்களாக இருக்கின்றோம். நம்மிடத்தில் இருக்கின்ற பெரிய குறைகளை நாம் பார்க்காமல் ஒழித்துவிட்டு மறைத்துவிட்டு பிறரிடம் இருக்கின்ற சிறிய குறைகளை கூர்ந்து நோக்குகின்றோம். இந்த தவறிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இயேசுவிடமே நாம் மன்றாட வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய இந்த வெளிவேட கண்களை அகற்றிவிட்டு எங்களுக்கு பரிவின் பார்வையை தாரும், எங்களுக்கு அன்பின் கண்களை தாரும், பிறருடைய குறைகளையும் பொருள்படுத்தாத அன்போடு பார்க்கின்ற கண்களை தாரும் என்று இயேசுவிடமே மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.